அதே மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்களும் எனக்கு சில ரகசியங்கள் தெரியும், அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. அது என்னன்னு நீங்க சொல்லணும் விருப்பப்பட்டா சொல்லலாம். இல்ல அந்த ரகசியங்கிறது இல்ல சொல்றேன், அந்த ரகசியங்களை உங்ககிட்டயாவது சொன்னாரா? இல்லை, எங்களுக்கு சொல்லணுங்கிறது இல்லைங்க. அதாவது அண்ணன் வச்சிருக்க ரகசியம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு ரகசியங்கிறது வந்து ஒரு கட்சி ஒன்றிணைங்கிறதுக்காக வைக்கப்பட்ட ரகசியம். இப்போ நான் தான் சொல்கிறோம்ல, இப்போ நான் சில விஷயத்த நான் இதில் வெளியில் விட்டேன்னா அதில் கூட இன்னொரு நம்பர்லாம் இருந்தாங்க. அந்த நம்பர்லாம் அதில் பேசுகிற ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் மறைஞ்சிருக்காரு. அண்ணன் ராவணன் மட்டும்தான் மறைஞ்சிருக்காரு. பாக்கி எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு நடந்த சூழ்நிலையில நான் தான் அங்கே இருந்தேங்கிறது ஆர்பி உதயகுமார், தங்கத்தமிழ் செல்வன், இவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்ல போனால் விஷயம் வெளியில் தெரியும். அது போக இன்னொருத்தரும் இருந்தாருங்க, அவரையும் நான் குறிப்பிட்றேன். அவர் இப்போ நம்ம கட்சியில் இல்லை, வெளியில் போயிருக்காரு. அதனால இந்த விஷயத்த அண்ணன்ட்ட முதல்ல சொல்லிக்கிட்டு, ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த நடந்த சம்பவத்தை அண்ணன்ட்ட பேசலை. இதை நான் விஷயத்த சொல்லிக்கிட்டு நான் வெளிப்படையாகவே நான் சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, பத்திரிகையில் எங்கள் மீடியாவில் ஆர்பி உதயகுமார் அன்னைக்கு என்ன செஞ்சார், என்னென்ன 2010 என்னென்ன துரோகம் செஞ்சார், அம்மா என்னதுக்காக பார்க்க சொன்னாங்க, எதுக்காக அந்த விஷயத்த பார்க்க சொன்னாங்கங்கிற கதை எனக்கு தெரியும். ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே சார் கொங்குலேருந்து தென் மாவட்டத்திலிருந்து தமிழ்நாடு முழுக்க அன்னைக்கு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்தது. எல்லா இடமே ராவணன் தான் போனார், ராவணன் தான் ஆள் செலெக்ஷன் பண்ணார், கேண்டிடேட் செலெக்ஷன் பண்ணார், எல்லாமே இருந்தது. அதில் நான் ஒருத்தர் கூடாலே இருந்தேன். அனுதினமும் ராத்திரி அவருக்கு கார் முதல் கொண்டு ஓட்டிட்டு கூட்டிகிட்டு போவேன், வருவேன். அந்த அளவுக்கு நான் இருந்தவன். எங்கே போனாலும் சரி தான், நைட்டு கொடநாடு போனாலும் சரி தான், கோத்தகிரி போனாலும் சரி, நான் கூடாலே பயணித்தவன் அல்லு மகள் ராத்திரியும். அது அவருடைய பையனுக்கும் தெரியும், அவங்க கூடால இருந்தவங்களுக்கும் தெரியும். நான் வந்து போகிறது, கூப்பிடுறது, உடனே கூப்பிட்டோன்னு ஓடி போகிறது, இதெல்லாம் நான் செஞ்சவன் தான். அவருக்கு ஒரு பிரச்சனையான காலம் வரும்போது அவர் ஒதுக்கி, அதில் நம்ம ஒன்றுமே பேச முடியாது. அதில் உள்ள சூழ்நிலைகள் வரும்போது தான் ஒதுங்கினேன். அதனால் இந்த விஷயம் அந்த 2010 உள்ள காலத்தை எடுத்து சொல்லும்போது என்ன நடந்து ஓபிஎஸ் அண்ணனுக்காக எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுனாங்க, ஆர்பி உதயகுமார், தங்கத்தமிழ் செல்வன்லாம் என்னென்ன செஞ்சாங்கங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால் இதை வெளிப்படையாக சொல்லி அசிங்கப்படுத்த வேண்டாம். ஒரு தலைவர் மாண்ட பிறகும் அது பிறகும் நம்ம வந்து அதை சொல்லி அசிங்கப்படுத்த வேண்டாம். அண்ணன்ட்ட சொல்லி அண்ணன் இல்லைங்க வேண்டாம் தான் சொல்லுவார். ஏங்க இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறனால தான் நான் இப்போ அதை வந்து நான் நிப்பாட்டி வைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லைனா எனக்கு ஆர்பி உதயகுமாருக்கு ஏற்றால நான் சொல்லிட்டு போயிடலாம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன ரகசியம் வச்சிருக்காருன்னா, அது வந்து கட்சியை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு ரகசியத்தை வச்சிருப்பார். தன்னுடைய அப்பவும் கூட சொல்றேன், தன்னுடைய சுயநலத்துக்காக அவர் ஒரு ரகசியம் வச்சிருக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. தன்னுடைய சுயநலம், தனக்கு இந்த பதவி வரணும், தான் கையில் இந்த கட்சி வரணுங்கிற ஒரு எண்ணத்துல அவர் வந்து எந்த ரகசியம் வச்சிருக்க மாட்டார். கட்சி நலனுக்காக ஒரு ரகசியம் வச்சிருக்கார். அதுல எனக்கும் ஒரு 50% தெரியும். இதை தான் சொல்லுவாரா இருக்குங்கிறது நான் என்னோட கணிப்பு. ஆனால் நான் அதை வந்து நம்மளே சொல்ல முடியாது. ஒரு தலைவர் சொல்லட்டும், காத்திருப்போம், பார்ப்போம். கண்டிப்பாக வந்து கட்சி இணைஞ்சிருந்தா இந்த ரகசியம்லாம் வெளியில் வந்து என்னத்துக்கு அம்பலப்படுத்த போகிறோம்? உண்மை தானே. அதனால அதுக்காக புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாள் 24ஆம் தேதி அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. நிறைய விஷயங்களை ஒருங்கிணைக்கணுங்கிறதுல எல்லாம் பல தலைவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்தில் நம்ம போய் எதையா பேசி திரும்பியும் சுற்றி விட்டுறக்கூடாது. அதனால அந்த ரகசியங்கள் எல்லாம் காத்திருப்போம். கட்சி இணையும். கட்சி வந்து எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாகும். சரி, இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிமுக இப்போ வரைக்கும் செல்வாக்கு இருக்குது. இப்போதைக்கு ராமநாதபுரத்தில் அந்த ஒரு ஒற்ற முகத்துக்காக 3.5 லட்சம் ஓட்டு போடல மக்கள். கொடி இல்லை, சின்ன இல்லை, 6 பன்னீர்செல்வத்தை விட்டு 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினாருன்னா அந்த ஒற்ற முகத்துக்கு தானே. நீங்கள் இதுக்கிடையில கொடியை கொடுத்து சின்னத்தை கொடுத்துருந்தா அவர் வெற்றி பெற்று இன்னைக்கு உட்கார்ந்துருப்பாரு. நல்லா புரிஞ்சுருங்க பார்ப்போம். அப்போ அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரே ஒரு சின்ன அடுத்தது நீங்கள் பாருங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2014 1.25 லட்சம் ஓட்டு புரட்சி தலைவி அம்மா தனிச்சு நின்று வாங்கினாங்க. யாரோட கூட்டணி இல்லாமல் வாங்கினாங்க. நான் சொல்றது ராமநாதபுரம் நீங்கள் சொல்லிடலாம், பிஜேபியோட அலையன்ஸு அது இதுன்னு நீங்கள் சொல்லிடலாம். அலையன்ஸ் வச்சுருந்தா கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட ஒற்ற முகத்துக்காக சுயேட்சை வேட்பாளர்கள் கிடைச்ச ஓட்டது. நான் ஒரு 40 தொகுதிக்காக நான் ஒரே ஒரு தொகுதியை சொல்கிறேன், கன்னியாகுமரி தொகுதியை. ஏன்னா என் மாவட்டத்தை தான் நான் சொல்ல முடியும். 1.25 லட்சம் ஓட்டு 2014 தனிச்சென்னு வாங்கின ஓட்டு. இந்த தடவை அதே எடப்பாடி பழனிசாமி முகத்தை காட்டி மொத்தமே 45,000 ஓட்டு தான் வாங்க முடிச்சு, 6 தொகுதிக்குமே. இப்போ நீங்கள் விளவங்கோலில் 5,000 ஓட்டு வாங்கினாங்கிறது சட்டமன்றத்துக்கு. நாடாளுமன்றத்தில் 6 தொகுதியும் சேர்த்து வெறும் 45,000 ஓட்டு, மிச்சம் 1,30,000 ஓட்டு எங்கே போச்சு? நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. 1,30,000 ஓட்டு காலி ஆயிட்டா. அப்போ அதில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களால் அங்கே நிப்பாட்டி வச்சிருந்தால், பிஜேபி ஆதரவோடு நிப்பாட்டி இருந்தால் அந்த தொகுதியும் எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழந்திருப்பாரா?
நான் கேட்கறதுக்கு பிஜேபி ஆதரவோட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருத்தர் சுயேட்சை வேட்பாளரே விடுவாரு, இல்லை பலாப்பழ சின்னத்தை தூக்கிட்டே நானே நிற்கிறேன்னு வைங்களா, எனக்கு 2 லட்சம் ஓட்டு கிடைச்சி வந்திருந்துன்னா இவருக்கு 46,000 ஓட்டு வந்தா அங்கேயும் அதிமுக ரெட்டையில சின்னத்தில் டெபாசிட் இழக்குமா? இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தை நீங்க பாருங்க. அப்போ 40 மாவட்டத்திலேயே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஆளை நிப்பாட்டி இருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி 40லையுமே அவர் தோத்து டெபாசிட் காலியாக இருப்பார். இப்போ அதுக்கு ஒரு அறிகுறி தான். இங்கே அண்ணன் யார் இருந்தார்? டிடிவி தினகரன், தேனி மாவட்டம். கழிஞ்ச முறை தங்கத்தமிழ் செல்வன் அமமுகலேருந்து 1.5 லட்சம் ரூபா ஓட்டு வாங்கினவர். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அப்போவே சாதாரணமாக ரவீந்திரன் எம்பி இருக்கும்போதே இந்த தடவை இவர்கிட்ட டெபாசிட் காலியாக போச்சுல. ஆண்டிப்பட்டியில் ஒரே ஒரு ஓட்டு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா நின்று வெற்றி பெற்ற இடத்துல ஒரு பூத்தில் ஒரே ஒரு ஓட்டு உள்ளது. அப்போ உங்களுக்கு பூத்து வேலை பார்க்க கூட ஆள் இல்லை. அந்த பகுதியில் ஆள் பூத்தில் இருக்கிற 10 பேர் கூட ஓட்டு போடலை. அப்புறம் எப்படி சார் நீங்கள் கட்சியை நடத்துவீங்க? உங்களுக்கு கட்சி நடத்துறதுக்கு என்ன தகுதி இருக்குது? தராதரம் இருக்குது, தகுதி இல்லையே. சட்டமன்றம் கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் விளவங்கொள்ள 5000 ஓட்டு வாங்கி காலி. அடுத்து வந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் புறமுதுகு காட்டு ஓட்டம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட அணுகுமுறை, அரசியல் அணுகுமுறை. இல்லை, இப்போ அவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதல் தர்ம யுத்தம் ஆரம்பிச்சப்ப அவர்கிட்ட இருந்த தொண்டர்கள், நிர்வாகிகள், அது பிளஸ் இப்போதைய கரண்ட் சிச்சுவேஷனில் அவர்கிட்ட இருக்கிற தொண்டர்கள், நிர்வாகிகள், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அவருடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்கிறதா தானே நம்ம இதை எடுத்துக்க முடியும். இல்லை, குறையில்லை சார். நீங்கள் தொண்டர்கள் என்றைக்குமே அவர் கூட இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தொண்டர்கள் நான் தான் இருக்கிறான். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு கோயிலுக்கு போனால் கூட நீங்கள் வெறும் தொண்டர்கள் மட்டும் பார்க்குறீங்க. மக்களும் சேர்ந்து வந்தால் தான் ஒரு தலைவர் உருவாக முடியும். வெறும் தொண்டர்கள் வந்து இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு அங்கே போவான், ஒன்றும் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து விடுவான். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அங்கங்கே நிர்வாகிகளுக்கு பணம் கொடுத்து ஒவ்வொரு மாவட்டத்தில் வச்சிருக்கிறதுனால இன்றைய கட்சி எதிர்கட்சி பீரியடு, ஆளுங்கட்சியும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இதே ஆளுங்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஒத்த தலைமைன்னு பேசி பார்த்துருக்க வேண்டியதானே? அன்னைக்கு ஆட்சிக்கு வந்து ஓடி இருப்பார்ல. யாரெல்லாம் சீட்டு கொடுத்துருப்பாங்க, யாரெல்லாம் அவருக்கு பின்னாடி நின்றுருப்பாங்க தெரிஞ்சிருக்கும்ல. அன்னைக்கு செய்ய முடியலையே. எதிர்கட்சி தலைவர் பதவி வாங்குறது வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையை காலை பிடிச்சி நீ உட்கார்ந்துருந்து அந்த லெட்டர் பேர்ல வாங்குறது வரைக்கும் நீ எவ்வளவு விஷயமா இங்க இருந்துகிட்டு கடைசியில பொதுக்குழு கூட்டுற நேரத்துல இந்த தேர்தலும் கட்சி தேர்தலையும் நடத்தி அதுக்கு பிறகு எல்லாம் கட்சி தேர்தல் நடத்திருக்க வேண்டாமே. நான் தாங்க நிக்கிறேன், நான்லாம் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு நான் நிற்க மாட்டேன், நான் பொதுச் செயலாளராக நிற்கிறேன் வாங்கன்னு சொல்லி நீங்கள் பேசியிருக்க வேண்டிய அந்த ஆளுமையை அன்னைக்கு பார்த்துருக்கலாமே. ஏன் இவ்வளோ பிரச்சனையே இல்லையே? தேர்தலை வச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனைக்கு இடமே இல்லையே. எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் வெற்றி, பொதுச் செயலாளர் தேர்தலில் வெற்றி பெற்று வந்தால் எல்லாருமே வாழ்த்திட்டு போயிடுவாங்களா 5 வருஷத்துக்கு? அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் நீதிமன்றம் தேடி போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லையா? வாப்பா பட்டி வச்சு பாப்புன்னு தானே கூப்பிட்டாரு, வந்துருக்கலாமே. அப்போ தொண்டர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இருக்கிறதுனால தானே எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளை வச்சு பயந்து ஓடுறாரு. நீங்கள் அதை புரிஞ்சிடுங்க. தொண்டர்கள் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த பெட்டி வச்சு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்திருப்பாரு. ஏன் இப்படி குறுக்கு வழியில போய் குறுக்குத்தனமா போய் வாங்குறாரு? அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை ஏற்று செயல்பட முடியாது, தொண்டர்கள் பலம் மிக்கவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ங்கிறனால குறுக்கு வழியை தேடி போறாரு எடப்பாடி பழனிசாமி. இதுல இருந்து நீங்க யாருகிட்ட தொண்டர் பலம் இருக்கு, யார்கிட்ட தொண்டர் பலம் இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்கு. இப்போ அதிமுக ஒன்றியணும்னு பாஜக வந்து விரும்புது. அதுக்காக தான் இந்த மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்கள், திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் இவங்களுக்கிட்டெல்லாம் மறைமுகமாக பேசிட்டு இருக்காங்க. இவங்க திடீர்னு எடப்பாடிக்கு எதிராக பேசுறது, கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும் காரணம் இதுதான் அப்படிங்கிறதையும் பேசுறாங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? நீங்க பாஜகன்னு பாக்குறத விட பாஜக ஒரு மத்திய அரசாங்கம்னு பாத்துருங்க. மத்திய அரசு மாநிலத்துல ஒரு முற்போக்கான முரண்பாடான ஒரு சூழ்நிலையில ஒரு அரசு இருக்கு, திமுக அரசு. இந்த மத்திய அரசுக்கும் இங்க தமிழ்நாட்டில் இருக்க அரசுக்கும் டேம்ஸ் சரியில்லாம போயிட்டு ஒரு மக்களுக்கு சலுகைகள் பண்ண முடியல. இவங்களும் அவங்களும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அடுத்த திமுகவை எதிர்த்து தமிழ்நாட்டில் நிற்கிற ஒரே கட்சி அண்ணா திமுக. அப்ப அதை பலப்படுத்தணும்னு ஒரு மத்திய அரசு விரும்பப்படுது. இதை பாஜகன்னு ஏன் நீங்க வந்து பாஜக கூட இணையாத கட்சிகள் யாரு? காங்கிரஸை தள்ளி இல்ல. இப்போ இதுல ஒரு கேள்வி இருக்கு. பாஜக தன்னோட கட்சியை தானே பலப்படுத்துறதுக்கு நடவடிக்கை. பாஜக வந்து தமிழ்நாட்டுல தன்னுடைய கட்சியை வளர்க்க முடியாதுன்னு பாஜகவுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சிருங்க. அப்படி வளர்க்கணும்னா இந்த 40 தொகுதியில அவங்க ஒரு 10 பேர் எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், இவ்வளவு பெரிய பெரிய ஜாம்பவன் எல்லாம், அச்சுராஜா, இப்படி எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் நின்னாங்களா?
நின்று ஒண்ணுமே வெற்றி பெற முடியல. அப்பவுமே நீங்க புரிஞ்சிட வேண்டியதானே, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கம் இங்க வேரூண்டி போய் இருக்கு. அப்போ திமுகவுக்கு எதிராக அண்ணா திமுக தான் வரணுங்கிறது மக்களுடைய மனசுல இருக்கிற ஒரு அடித்தளமான ஒரு எண்ணங்கள். நீங்க அதை மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்னா, நீங்க திராவிட இயக்கம் இப்ப திமுகவுக்கு எகென்ஸ்ட் ஆயிட்டுனா அண்ணா திமுகவை பலப்படுத்தணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க ஒழிய பிஜேபியை ஓரளவுக்கு பலப்படுத்துவாங்க, அவ்வளவுதான் பண்ண முடியும். நீங்க 234 தொகுதியிலையும் பாஜக நாளைக்கு தனிச்சு நிக்கிறேன்னா ஒரு தொகுதியிலும் ஜெயிக்க முடியாது. அதே அதிமுக பலப்படுத்தி கூட்டணி அமைச்சா கடைசி முறை 4 சீட்டு கிடைச்சுன்னா இந்த தடவை அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு 15 சீட்டு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கும். இதே பாஜக அதிமுக ஒன்றிணைன்னு நினைக்கிற பாஜக நாளைக்கு அவங்களோட கட்சியை வளர்க்கறதுக்காக இந்த கட்சியவே அழிக்கிறதுக்கான வேலைகளை செய்ய மாட்டாங்க. அதிமுக அப்படிலாம் யாரும் கண்டு போக சார். நான் இப்போ என்ன கேட்குறேன், தெலுங்குல சந்திரபாபு நாயுடு ஒரு காலத்தில் அவரை மாதிரி மோடியை எதிர்த்த ஆள் கிடையாது. அவர் வீட்டு வாசலில் போய் நின்னது சந்திரபாபு நாயுடு, அவர் கூட கூட்டணி வச்சாங்க. இன்னைக்கு என்ன சூழ்நிலை சந்திரபாபு நாயுடுக்கு? உடனே கட்சி அழிச்சிட்டு போயிட்டாரா? கட்சி அழிக்க முடிஞ்சுதா மோடியால்? சார் நான் இப்பவும் என்ன கேட்குறேன், தென் மாநிலங்கள்ல கர்நாடகா எடுத்துருங்க, கேரளா எடுத்துருங்க, தமிழ்நாடு எடுத்துருங்க, ஆந்திரா எடுத்துருங்க, தெலுங்கானா எடுத்துருங்க, எங்க சார் வேரூண்டி நிற்கிறாங்க பிஜேபி? எங்க சார் கலைச்சிருக்காங்க? சார் அவங்க கலைச்சாங்க மகாராஷ்டிராலன்னு சொல்லி ஒரே ஒரு இதை வச்சு நீங்க பாடிக்கிட்டே இருக்கலாம். அது எந்த கட்சி? சிவசேனா கட்சி. சிவசேனா கட்சி எந்த கோட்பாட்டுக்களை வருது? இந்துத்துவ கோட்பாடுகளை வருது. புரிஞ்சுறீங்களா? ஒரிசாவில் நவீன் பட்நாயக்கோட ஆட்சியை வீழ்த்திட்டு இப்ப பாஜக அங்கேயும் வேரூன்றி சார் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. இல்ல சார், அது போட்டி போடுறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நவீன் பட்நாயக்கு அவங்களுடைய வீச்சு தளம் அது பிஜு ஜனதா தளம், அது அவங்களுடைய கட்சிக்கு உட்பட்டது. நல்லா புரிஞ்சிருங்க. அது போராடுறாங்க. இப்ப திமுக கூட அங்க போராடுறாங்க. இன்னைக்கு அண்ணா திமுக ஒடிஞ்சு போச்சுன்னா பிஜேபியும் திமுக தான் சார் வருவாங்க. நீங்க அதிமுக உடைஞ்சு போச்சுன்னா நீங்க அங்க அந்த பவர்ஃபுல் லீடரா உருவாக தான் நிற்பாங்க, இல்லைன்னு வரமாட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் ஒரு காலத்துல இந்த தமிழ்நாட்டில் வேரூண்டி நின்னது, அதை வீழ்த்தியது திராவிட இயக்கம். 50-60 ஆண்டு காலம் திராவிட இயக்கம் தான் வேரூண்டி நின்னது. அண்ணா காலத்துல இருந்து இதுவரைக்கும் பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இன்னைக்கு திராவிட இயக்கத்துல திமுகவை அழிக்கணும்னு நினைச்சாலும் சரி, அண்ணா திமுக அழிக்கணும் பிளவுகள் வந்தாலும் சரி, திமுக உள்ள நாளைக்கு இதே மாதிரி ஒரு 2 பிளவு வந்துட்டுங்களா, திமுக விட்டு நிறைய பேர் ஒழிக்கணும்னு நினைச்சாங்கன்னா இதுதான் நடக்கும். மற்ற கட்சிகள் தான். இப்ப இன்னைக்கு நடிகர் விஜய் ஒரு கட்சி எடுத்துட்டு வாராருன்னு சொன்னா அவர் கட்சியை வளர்க்கறதுக்காக என்ன பண்ணுவாரு, அண்ணா திமுக இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிடுவாரு, தான் கட்சியை பலப்படுத்துவார். சார் அங்கேயா சார் போறீங்க? எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிலைப்படுத்த அமமுக இருக்கிறவங்க எல்லாம் விலை கொடுத்துவாங்க இல்லையா? அமமுகவுக்கு போனவங்க தானே எல்லாரையும் கொண்டுட்டு தானே இவரு கொண்டு வந்து வச்சிருக்காரு கோவத்தூர்ல. அப்ப தன்னை பலப்படுத்துறதுக்காக அமமுக இருந்து விலை கொடுத்து வாங்கப்பட்ட பழனிசாமியே இருக்கும்போது தன்னுடைய கொள்கைகளை பரப்பி கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிற பாஜகவுக்கு நம்ம அதிமுக கவுண்டர் கொடுக்கணும். நம்ம பலத்தை விட்டு நம்ம இறங்கக்கூடாது சார். அதிமுக தொண்டை புரட்சி தலைவரோட தொண்டை ரசிக புரட்சி தலைவி அம்மாவோடைய அதாவது கட்சியோட கட்டுப்பாட்டோட வளர்ந்த எந்த தொண்டனும் பாஜகவுக்கு அடிமையா இருக்க மாட்டோம். பாஜகவை நட்புறவோட பார்ப்போம். நல்லா புரிஞ்சிருங்க. நட்புறவோட அரவணைப்பு மொழியா பாஜகவுக்கு அடிமையா யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்களோட கொள்கைகள் வேற, பாஜகவோட அதிமுகவோட கொள்கைகள் வேற, பாஜகவோட கொள்கைகள் வேற. சரி, எப்படி நீங்க நட்புறவோட இருப்பீங்க? சரி, காங்கிரஸோட கொள்கை வேற, கம்யூனிஸ்டோட கொள்கை வேற. நம்ம ஊர் களியக்காவில தாண்டியாச்சுன்னா கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப மட்டும் சேர்ந்துட்டு கூட்டணியா இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுல தேர்தல்ல? அப்ப மட்டும் எங்கிறது கொள்கை வந்தது சொல்லுங்க. இல்ல அம்மா உங்களோட ஜெயலலிதா மாதிரி சொல்லியிருக்காங்க, கூட்டணி வேற, இனிமே நான் பாஜகவோட சொல்லுங்க மோடியா லேடியான்னு 2014 கேட்டாங்க. கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அன்றைய சூழ்நிலை சேடப்பட்டி முத்தையா காலத்துல அன்னைக்கு வாஜ்பாய் அரசோட நம்ம இருக்கும்போது நீங்க திரும்பி திமுக அமைச்சரவையோட கை கோத்த பாஜக, முரசொலிமாறனுக்கு மத்திய மந்திரி பதவி கொடுத்த பாஜக, இனி இந்த பாஜக கூட வரமாட்டேன்னு சொன்னாங்க தேர்தல் விகிதத்தில். நல்லா புரிஞ்சிடணும். ஏன் சொன்னாங்க? திமுக கூட நீ உறவு வச்ச, இனி உன் கூட நான் உறவு வைக்க மாட்டேன்னாங்க. அதுதான் அம்மாவோட வார்த்தை. சும்மா திருச்சி பேசக்கூடாது. பத்திரிகைகளும் ஊடகங்களும் தவறு செய்து விட்டு என்ன ஒரு முறை அதுதான் நீ திமுக உனக்கு காரியம் ஆகணும்னா நீ திமுக கூட கால் பிடிப்ப. உன் கூட இனிமேல் எனக்கு என்னடா திமுகவே எனக்கு எதிரி, அதுக்கப்புறம் உனக்கு கூட எனக்கு என்னடான்னு சொன்னது அம்மாவுடைய அந்த ஆட்சியை கவிழ்த்ததே அம்மா தானே. வேண்டாம்னா ஒற்று சீட்ல கவுத்தாங்களா சார்? அப்பேற்பட்ட வாஜ்பாயே ஆடி போனார்ல, தான் ஆட்சியை காப்பாத்து தானே சார் திமுக கூட போனீங்க. அந்த திமுகவை அன்னைக்கு தேர்தல்ல நெல்லையில மாநாடு நடக்கும்போது திமுக வசப்பாடியா வாஜ்பாய் எப்படி சார் அன்னைக்கு கை கோத்தாரு? அதை நீங்க சொல்லுங்க. நாங்க பார்த்தோம்.
அந்த மாநாடுல நாங்க உழைச்சவங்க. அன்னைக்கு திமுக எவ்வளவு தூரம் வசப்பாடுனாங்க. நீ வேண்டான ஆட்சியை கல, தேர்தலை வை, புதிய கூட்டணி உருவாக்கு. ஆனா அந்த ஆட்சியில இருந்து நமக்கு ஆட்சி வேணும்னு ஆசைப்பட்டவர் தானே வாஜ்பாய், அத்வானி. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அத்தனை பேருக்கு மத்திய மந்திரி சீட்டை எழுதி கொடுத்தவர் தானே வாஜ்பாய், அத்வானியும். அந்த பிஜேபி வேண்டாம் நல்ல புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது 2014 பிஜேபியோட உறவு வேண்டாம், பிஜேபியோட உறவு வேண்டாம்னு சொல்லல, பாரத பிரதமரா நம்மளை முன்னிறுத்தணும்னு இந்த கட்சியை கொண்டு போய் சென்ட்ரல்ல ஒரு கூட்டணி அமைக்கணும்னு முடிவெடுத்து தன்னை முன்னிறுத்தி நின்னாங்க. லேடியா மோடியான்னாங்க. ஏத்து நிக்க காங்கிரஸ் மூணாவது பெரிய கட்சியா வந்து உட்கார்ந்தாங்க சார். 2015 தான் இல்லம் தேடி பாரத பிரதமர் வரும்போது வாசல் வரவேற்றாங்க. அதுதான் அம்மா நட்புறவு சார். நாங்க நட்புக்கு உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், அவ்வளவுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் நட்பா வந்தா அரவணைக்க தயார். ஆனா எங்களுக்கு தாழ்ந்தனும் நினைச்சா எந்த அதிமுக தொண்டனும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதான் அதிமுக ஒரிஜினல் வித்து. பாஜக இப்ப தாழ்த்தணும்னு தான் நான் நினைக்கிறேன். அது சார் அது நடக்காது சார். பாஜக நடத்தணும், வீழ்த்தணும் சார். பாஜக எங்க சார் வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க? வீழ்த்தணும்னு நினைச்சிருந்தா கழிஞ்ச ஈரோடு கிழக்கு தொகுதியில ரெட்டையில சின்னத்தையே முடக்கிருப்பாங்க சார். எடப்பாடி கிட்ட கொடுத்து அவனோட செல்வாக்க காட்ட சொன்னாங்க. அவர் தான் போட்டியே போடலையே. யாரு? ஈரோடு கிழக்குல இப்ப நடந்த இடைத்தேர்தல் இப்ப இல்லைங்க, கழிஞ்ச ஈரோடு கிழக்கு தொகுதியில ரெட்டையில கொடுக்கறதுனாலதான் இன்னைக்கு எடப்பாடி ரெட்டையில எனக்குன்னு போறாரு. அன்னைக்கு கொடுக்க மட்டும் இல்லாம சின்னத்தை அன்னைக்கே முடக்கிருந்தாங்க. ஆர்கே நகர் மாதிரி முடக்கி இருக்க முடியாதா சொல்லுங்க? இந்த கட்சியை வளர்க்கணும்னு நினைச்சனாலதான் பாஜக வந்து ரெட்டையிலையோ ஓபிஎஸ் ஒதுக்க சொல்லிக்கிட்டு, அமமுகவை ஒதுக்க சொல்லிக்கிட்டு, 2 பேர் வேட்பாளர் போட்டவரை ஒதுக்க சொல்லிட்டு பேசி எடப்பாடி கையில கட்சியை கொடுத்து, சின்னத்தை கொடுத்து, கொடியை கொடுத்து, படுதோல்வி அண்ணாமலை வீடு வீதியா போய் பிரச்சாரம் பண்ணி ஒன்றும் நடக்கல. 66,000 ஓட்டு காலி. இளங்கோவனை ஏற்று ஈவிகே இளங்கோவனை ஏற்று என்ன செய்ய முடியும்? சரி, பெங்களூருக்கு ஒரு இதை கொடுத்தாங்க, புலிகேசிக்கு வேலைக்கு ஆகாது நீ போயான்னு சொன்னோன்னா எடப்பாடி பழனிசாமி ரிவர்ஸ் ஆகி வந்துட்டாரா? அமித்ஷாவை போய் தேடி போனாரா? சார் அவருக்கு வந்து கட்சி வழி நடத்த தெரியாது. குறுக்கு வழியில கட்சி ஆரம்பிச்சோன்னா நான் முதல்வர், நான் பொதுச் செயலாளர், பணம் என்ன வேணுமோ கேளுங்க கொடுத்துருவேன். பணத்தால கட்சியை நடத்தணும்னு நினைக்கிறேன். நாங்க அப்படி இல்லை. எங்க தலைவர் வகுத்த கொள்கையால இந்த கட்சியை வளர்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதாவது பேசின வியூகங்கள் நிறைய பேசலாம். ஆனா மக்களுக்கு முன்னாடி போகும்போது இந்த பாஜக இப்படி அதிமுக அழிச்சிட போகுது, பாஜக அதிமுக அழிக்க எந்த கொம்பனாலையும் முடியாது. பாஜக இல்லை யாரை நினைச்சாலும் முடியாது. அப்பேற்பட்ட பாஜகவே ஒரே நாள்ல கமுத்தினது அதிமுக தலைவி. நல்லா புரிஞ்சுருங்க. அதனால அதிமுக நீங்க சாதாரணமா இடம் போட்டு 1000 அண்ணாமலை வரலாம். நல்லா புரிஞ்சுருங்க. ஹெச் ராஜாவுடையா, பொன் ராதாகிருஷ்ணனுடைய, தமிழிசையுடையா என்னென்ன வார்த்தைகள் அதிமுக எதிராக பேசியிருக்காங்கன்னு தெரியுமா? அதே திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஜால்ராடிச்சு எப்படி பேசுனாங்க. இதே மக்கள் நல இயக்கம், மக்கள் நல கூட்டணி அமைச்சார விஜயகாந்த் கூட சேர்ந்து அப்பா அம்மாவை ஏற்று போட்டிட்டாங்களே, என்ன செய்ய முடிஞ்சது? நல்ல அதாவது சார், அதிமுகவும் வசப்பாடியது பாஜக உண்டு, காங்கிரஸ் மட்டும் இல்லை. அதனால அதே மாதிரி திமுகவும் பாஜகவும் கூட்டணி போட்டு காங்கிரஸ் திட்டலையா சார்? அப்ப எங்க சார் காங்கிரஸை வந்து எவ்வளவுலாம் நீங்க பண்ணுனீங்க? இத்தாலியை சேர்ந்தவள் நம் நாட்டுக்கு பிரதமரான்னு கேட்டாரு கருணாநிதி பாஜக கூட சேர்ந்து. அதே அந்த அம்மா காலில் தான் விழுந்தாரு. கடைசியில் தான் மகளை காப்பாத்து தனி விவாதம் முடிச்சு போனாரு. சார் அரசியல் இதை வந்து நீங்க அதாவது இன்னும் சொல்ல கலர நிறைய இருக்கு. அதனாலதான் ஒரே கேட்டேன், இங்க பாஜக கூட காங்கிரஸை தள்ளி கூட்டணி வைக்காத ஒரு கட்சி நீங்க சொல்லுங்க. என்னோட இறுதி கேள்வி, 2026 தேர்தலுக்குள்ள அதிமுக ஒன்றிணையுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா அதிமுக ஆட்சி அமைக்கும். சரி, ஆட்சி அமைக்கிறதுங்கிறது வேற, இல்ல கட்சி 2026 நான் சொல்றேன், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில ஒரு மெகா கூட்டணி உருவாகும். சின்ன அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வரும். உங்க கேட்ட கேள்விக்காக நான் கடைசியா சொல்றேன், 2026 அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில மெகா கூட்டணி உருவாகும். அந்த கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சியும் நடிகர் விஜய் எல்லாருமே இணைவாங்க. அமமுக அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் அதெல்லாம் கூட வரதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ணன் அதற்குள்ள கூட்டணி வீரத்தை அமைச்சு கொண்டு வருவார். இல்ல கூட்டணியை விட்டுருங்க, கட்சி ஒன்றிணையுமா? ஏன்னா கட்சி ஒருங்கிணைஞ்சுதான் சொல்றேன் சார். கட்சி ஒருங்கிணைஞ்சு ரெட்டையில சின்ன இருந்தாதான் நம்ம கிட்ட கூட்டணியே வருவாங்க, நம்ம வந்து ஆட்சி அமைக்க முடியும். அதுதான் என்னோட கேள்வி. என்னன்னா, சசிகலா அம்மா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட அறிக்கையில நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்காங்க. தினகரன் அவர்கள் தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் எப்படி நீங்க ஒன்றிணைப்பீங்க?
இதுதான் என்னோட கேள்வி. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சசிகலா அம்மாவா இருக்கட்டும், அண்ணன் டிடிவி தினகரனா இருக்கட்டும், இல்லைன்னா அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனா இருக்கட்டும், எல்லாருமே இன்னும் ஒரு 10-15 நாளில கூடி முடிவு எடுத்துருவாங்க. நல்ல ஒரு முடிவு வரும். 2026 நீங்க கேட்ட கேள்வி பிரகாரம் 2026 கட்சி ஒருங்கிணையும், அதிமுக ஆட்சிக்கு வரும். உறுதியா வரும். கண்டிப்பா அதாங்க உறுதியா வருதுங்க. 2026 அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவால் உருவாக்கப்பட்ட அதிமுக ஆட்சி பீடத்தில் அமரும். சரி சார், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கருத்துக்களை பயந்துக்கிட்டு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.